தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. திரு சார், இதுல நான் அக்னி சார் சொல்றதுலயே லாஜிக் இருக்குல்ல. 2 புள்ளி அவர் பிரதானமா வைக்கிறார். அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக வசம் இருக்கிறது. சின்ன சின்ன குறைந்த அளவுக்கான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் தான் திமுக கூட்டணி பெருசா இருக்கலாம். வாக்கு வங்கி அடிப்படையில் அதிமுக தான் பலமா இருக்குன்றார். இன்னொரு புள்ளி, பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள வந்தா தமிழ்நாடு அவங்க பலிகடா கொடுத்துருவாங்க அப்படின்ற இந்த பிம்பம்லாம் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகாது. 2021 சட்டமன்ற தேர்தலையே 4 பேர் வந்துட்டாங்களே, அந்த பிம்பம்லாம் மாறிடுச்சுன்ற 2 புள்ளி அவர் பிரதானமா வைக்கிறார்ல. முதல் விஷயம், அதாவது ஏற்கனவே திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவங்க விளக்கிட்டாங்க. ஏற்கனவே திமுக அணி வாங்கிய வாக்கு 47%, அது இன்டாக்டா இருக்கு. சரியா? அது மட்டும் இல்ல, கூடுதலாக சில கட்சிகள் வந்திருக்கு. அதனால திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்கிறார். சார் சொன்ன மாதிரி, ஒன்று காமராஜரிடமிருந்து கற்றுக்கொண்டது, அந்த தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டது, 2011 2016 தோல்விகள் தந்த வலிமிகுந்த படிப்பினை, இதுல இருந்து அவர் லெசன் கத்துக்கிட்டார். கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பண்பை அற்புதமா வளர்த்துக்கிட்டார். சரியா? அதனுடைய விளைவுதான் எவ்வளவோ மோதி பார்த்தாங்க, எப்படியா காங்கிரஸ் வெளில கொண்டு வந்துடும் சொல்லி, பட் முடியல இல்லையா? அற்புதமா ஒரு சைன் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அதுல இன்னொரு புள்ளி இருக்கு இல்லையா சார், இதே தோல்விகள் தந்த வழி இபிஎஸ்க்கும் இருக்குல்ல. ஆமா, இந்தியா முழுவதும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிமுக கொண்டு வரும்னு நினைக்கக்கூடிய பாஜகவுக்கு இருக்கும் இல்லையா? ஒட்டுமொத்த மாநிலங்கள்லயும் பாஜகவுடைய ஆட்சி நடக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் முடியலன்னா ஐபிஎஸ் உடைய அந்த வழி, அமித்ஷா மோடியுடைய அந்த வழி ஒர்க் அவுட் ஆகும்ல. இபிஎஸ்க்கு வலி இருக்கலாம், ஆனா அவர் சேராத இடம் போய் சேர்ந்துட்டாரு. ஏன்னா மதுரை மாநாட்டில் பார்த்தோம், ஏன்னா பெரியார் என்பவர் தமிழ்நாட்டின் அடையாளம், அவர் படத்தை கழட்ட வைக்கிறாங்க. அண்ணா என்பவர் மாநில சுயாட்சியின் அடையாளம். அண்ணா ஏடிஎம்கே பேர்ல அண்ணா இருக்கு, அண்ணா படம் கழட்டப்படுது, பெரியார் படம் கழட்டப்படுதுன்னா என்ன அர்த்தம்? 100% கண்ட்ரோல் அங்க இருக்கு. கண்ட்ரோல் இப்பவே அங்க போயிடுச்சு. ஸோ என்னதான் எடப்பாடியாருக்கு வருத்தம் இருந்தாலும் அவர் இன்றைக்கு அடி வாங்குற ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டார். அந்த கட்டத்துல தாண்டிட்டாருன்றாரு. எப்படி தாண்டிட்டார்? அந்த கட்டத்துல தாண்டி இருக்கு. நீங்க பாஜக உள்ள வந்துரும் அல்லது பாஜக ரூல் பண்ணுது அப்படின்ற அந்த பிம்பம்லாம் இன்னைக்கு இல்ல. ஒரு சின்ன இன்னொரு விஷயம் சார், கடந்த வாரத்தில் நடந்த 2 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. ஒன்னு, தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்.என். ரவியை மாத்திட்டாங்க, அண்ணாமலைக்கான இடத்தை குறைச்சிருக்கிறாங்க. அப்படின்றப்போ இந்த 2 புள்ளி சர்ச்சையாகிறது. அப்படின்றப்போ எங்கெங்கெல்லாம் பாஜக அதிமுகவுக்கு சர்ச்சை ஏற்படுத்துதோ அதெல்லாம் மியூட் பண்ணிட்டு வராங்கன்றது ரொம்ப முக்கியமான இடம் இல்ல சார்? ஆளுநர் மாற்றப்பட்டது, இதை விட பெரிய கிரைசிஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அதை ஹேண்டில் பண்றதுக்காக அவர் அனுப்பிச்சிருக்காங்க. எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர், கையெழுத்து போடக்கூடியவர் என்ற முறையில் இங்கிருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் பெரிய விஷயமுடைய, வேற விஷயம் கிடையாது. இன்னொன்று, பாஜக வந்துடும் பயங்காட்டுறாங்களே, என்ன நிறுத்திட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் மூடப்பட்ட பள்ளிகளோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? க்ளோஸ்ட் ஸ்கூல்ஸ் 90,000 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. இதில் மிகப்பெரிய எண்ணிக்கை பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ். மத்திய பிரதேசம் கிட்டத்தட்ட 30,000 பள்ளிகள், உத்தரப்பிரதேசம் 25,000 பள்ளிகள், ஒரிசா 10,000 பள்ளிகள், தமிழ்நாட்டில் 200 சில்லற. அதுக்கு சொல்ல வரேன், அதுக்கு என்ன காரணம் என்பதை கல்வி அமைச்சர் ஏங்க 200 எங்க இருக்கு, என்ன 30,000 எங்க இருக்கு? அட்மிஷன்ஸ் குறைவா இல்ல சார்? பீகார்ல ஒரு பள்ளி மூடுறாங்க, உத்தரப்பிரதேசத்துல ஒரு பள்ளி மூடுறாங்க, தேவையில்லை தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு. முந்தா நாள் ஒரு வீடியோ, உத்தரப்பிரதேச பள்ளி ஒன்றை பற்றிய ஒரு படம், எவ்வளவு கேவலமா, அதாவது ஒரு பாத்ரூம், ஒரு குப்பத்தொட்டியை விட கேவலம். ஏன்னா எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்க செய்யலை. ஏன்னா அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய கோட்பாடு சனாதனம், எல்லாரும் படிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கோட்பாடு. இங்க அப்படி இல்லை, அடித்தட்டு மக்களையும் மேல கொண்டு வரணும், படிங்க படிங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சிடாங்க, படிங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரி சார், எனக்கு புரியுது. இதுல மாநிலத்திற்கான தேர்தல், அடுத்த முதலமைச்சராக யார் வரணும்ன்றப்போ 2 பேருமே வலுவான பிரச்சாரத்தை தான் முன்வைக்கிறாங்க. ஏறக்குறைய 193 தொகுதிகளுக்குள்ள எதிர்கட்சி தலைவர் போய் பிரச்சாரம் பண்றாரு, வலுவான பிரச்சனை முன்வைக்கிறாங்க. அப்படின்றப்போ மக்கள் இந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியால் என்ன பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு தெருவுக்கு தெரு போய் விளக்குறாரு. ஒரே ஒரு விளக்கம் சொல்லட்டுமா? மீண்டும் நான் சொல்றேன், அதாவது ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்ஸ்மேன், கட்சிகளை அரவணைச்சு போறாங்கிற ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது ஹெச் ராஜா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, ஸ்டாலின் இஸ்
மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு என்னுடைய சயின்டிஃபிக் அர்த்தம் என்ன தெரியுமா? அமெரிக்காவில் சயின்ஸ் ஆஃப் சக்ஸஸ்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா who is the most dangerous man கேட்டிங்கன்னா who has a crystal clear goal, அவன் தான் வந்து டேஞ்சரஸ் மேன். அவன் வந்து அன்ஸ்டாப்பபிள், 100% வெற்றி அடையக்கூடியவன். யாரு? தெளிவான இலக்குகள். அந்த மாதிரி இலக்குகள் இன்றைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன இலக்கு இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின்? ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடை $1 trillion எக்கானமியை மாற்றணுங்கிறது இருக்கு இல்லையா, அச்சீவ் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. $1/4 trillion இருந்து $1/2 trillion 5 வருஷத்துல மாத்திருக்காரு. அடுத்த 5 வருஷத்துல $1/2 trillion $1 trillion மாத்துவேன். சார் புரியுது சார், அங்கதான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மத்திய அரசை பகைச்சுக்கிட்டே இருந்தா எங்க வளர்ச்சி நடக்கும்ன்றது. மத்திய அரசிட்ட கால விழுந்து கெஞ்சுறாங்க. எத்தனை வாட்டி போய் ரெப்ரசென்ட் பண்றாங்க. நம்முடைய அன்பில் மகேஷ் சார் போய் ரெப்ரசென்ட் பண்றாரு, எம்பிஸ் போய் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதை கூட மற்றவங்க எல்லாம் விமர்சிக்கிறாங்க, ஏன் அங்க போய் காவடி தூக்குறீங்க, எங்களோட உரிமை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அவங்க மறுக்கிறாங்க. இந்தி ஏத்துக்கிறியா 10,000 கோடி தரேன், ஏத்துக்கலையா உனக்கு 3,000 கோடியும் தர மாட்டேன். பப்ளிக்கா டிக்ளேர் பண்றாங்க, பிளாக்மெயில் பண்றாங்க. 2014 பாஜக இந்தியாவோட ரூலிங் பார்ட்டியா வருதுன்றப்போ, அதற்கு பிறகு நடந்த 2021 சட்டமன்ற தேர்தல், ஏறக்குறைய 7 ஆண்டுகளுக்கு மேலான அந்த தேர்தலில் பாஜக எங்களுக்கு எதுவும் செய்யலன்ற அந்த பிரச்சனையை முன்வைத்தாலும் கூட 2021 4 எம்எல்ஏக்கள் உள்ள கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? அப்போ 10 வருட அரசின் மீதான எதிர்ப்பை தாண்டி 75 இடங்களை அதிமுக பாஜக கூட்டணி வாங்குதுன்னா, இந்த 5 ஆண்டுகள்ல திமுக அரசின் மீதான அதிருப்திகளை அல்லது எதிர்ப்பை அவங்க மேலும் அறுவடை பண்ணுவாங்க இல்லையா? லாஜிக்கா ஒர்க் அவுட் ஆகும்ல. அறுவடை பண்ணுவதுதான் அவங்களுடைய இலக்கு. ஏன்னா பிஜேபி வந்து நாட் ஓன்லி பார்ட்டி, இட் இஸ் எலெக்ஷன் மிஷினரி. அவன் சிந்திக்கிறதே எலெக்ஷன் தான். 24 hours எலெக்ஷனை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு பார்ட்டி பிஜேபி. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ் மெக்கானிசம் இருக்கு, 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட. அதனால அவங்க இன்னும் 440 ஆகணும்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதனாலதான் அதிமுக விழுங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக பாலிசிஸை பப்ளிக்கா மக்கள் முன்னாடியே போட்டு நொறுக்கிறாங்க, பெரியார் படத்தை நொறுக்கிறாங்க. 100% அவங்க நோக்கம் 440 ஆகணும் அப்படிங்கிற, அதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க. பட் அதை வந்து கோட்பாட்டு ரீதியாக எதிர்க்கக்கூடிய வலிமை இன்றைக்கு அதிமுகவிடம் இல்லை. அது ஒரு உண்மையிலே என்ன சொல்றது, கவலைப்படக்கூடிய விஷயம்தான். அதிமுக ஒரு பலமான கட்சியா இருந்தா நல்ல விஷயம். ஏன்னா ஒரு கட்டத்துல அந்த பிம்பத்தை தான் முதலமைச்சர் வருவாங்க. அதிமுக ஒரு பலமான கட்சி கிடையாது, இபிஎஸ் ஒரு நல்ல ஆளுமை கிடையாது. அந்த 2 பிம்பத்தை தான் மக்கள் மத்தியில கொண்டு போய் அதுதான் வாக்கு வங்கி அறுவடை. உண்மைதானங்க. அதாவது பெரியார் படம் அகற்றப்படும் போது என்ன செய்ய முடியுது உங்களால சொல்லுங்க? எதிர்த்து நிக்க முடியுதா? ஆமாசாமி போடுறத தவிர வழி இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதுன்னு சொன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? எல்லா முடிவுகளுக்கும் டெல்லிக்கு தான் போகணும் வரும் இல்லையா? அங்க நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்தது? திடீர்னு ஒரு நாள் நீ வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிருன்னு சொல்லி டிக்டேட் பண்றாங்க. சம்பந்தமே இல்லாத, அரசியலுக்கே சம்பந்தம் இல்லாம ஆன்மீகவாதியா மாறுறேன்னு சொன்ன நிதிஷோட பையனை துணை முதல்வராக்குறோன்றாங்க. இனி எப்படி நம்முடைய எடப்பாடியார் பேசுவாரு வாரிசு அரசியல்னு சொல்லி? ஏன்னா கூட்டணி கட்சி சம்பந்தம், அதாவது வாரிசு மட்டும் இல்ல, அரசியல் வாடையே இல்லாத ஒரு ஆளை திடீர்னு துணை முதல்வராக திணிக்கிறாங்க. அதனால அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. 440 ஆக்குவதுதான் அவருடைய லட்சியம். பட் எதிர்த்து நிற்க வேண்டியது தமிழ்நாட்டின் கடமை.